அனைவருக்கும் மதிய வணக்கம். நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நமது பட்டிமன்றம் அரட்டை அரங்கத்தில் ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏற்பாடு செய்த சந்தோஷம் குரூப் நிறுவனர் திரு டி.ஆர். சுரேஷ் அவர்களுக்கும், ஒரு தர்ம சங்கடமான தலைப்பை தந்த திரு பாசக்கார மாமா எங்கள் ராஜசேகர் மாமா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பட்டிமன்றம், இது உண்மையிலேயே ஒரு தர்ம சங்கடமான ஒரு தலைப்பு தான். யாருக்கு தீர்ப்பு கொடுப்பது, யாருக்காக வக்காலத்து வாங்குவது என்று புரியவில்லை. அதாவது, ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் தாயா அல்லது தாரமா? ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் தாயா அல்லது தாரமா என்று வைத்திருந்தார்கள். தாயே என்ற அணியில் வாதிட இங்கு 4 நபர்கள் மட்டும்தான் வருகை புரிந்திருந்தார்கள். முறையே அவர்கள் தாமரைக்கண்ணன், ராஜாராமன், திருவேங்கடம் மாமா அவர்கள், அண்ணா திரு ஜானகிராமன் அவர்கள். மற்றபடி தாரமே என்ற அணியில் அருமை தம்பி மகேஷ், சுப்ராயன் ஐயா அவர்கள், அண்ணா நாராயணமூர்த்தி, கலைமணி மாமா அவர்கள், இன்று பிறந்தநாள் காணும் அருமை மாமா தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள், எங்கள் பாசக்கார மாமா ராஜசேகர் அவர்கள், திருமதி வசந்தி செழியன் அவர்கள், ஐயா வாலாஜா சிவராமன் அவர்கள், எங்களின் முதல்வர் தனிகானந்தம் மாமா அவர்கள் இங்கு தாரமே ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் என்று வாதிட்டார்கள். இதில் நம் ஐயா புலவர் மணி மாமா அவர்களின் திருக்குமாரர் வெங்கட்ராமன் பொதுவான கருத்தை தெரிவித்திருந்தார்கள். மனைவியும் தேவை, தாயும் தேவை என்று அவர் கூறி ஒதுங்கி கொண்டார்கள். அவர் ஒரு கெட்டிக்காரர் என்றே நான் கருதுகிறேன் இந்த நேரத்தில். மற்றபடி இந்த பட்டிமன்றத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்கள் தாமரைக்கண்ணன் மாமா, அதாவது பட்டுக்குட்டி மாமா, தாயே என்று வாதிட்டார். அவர் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவர். மற்றும் திரு ராஜாராமன் அவர்கள், பொன்னான புதனின் கண்ணான நடுவர் அவர்களும் தாய் பற்றி பேசினார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அருமைமிகு மாமா திருவேங்கடம் அவர்களும் ஒரு நல்ல நகைச்சுவை பேச்சாளர் அவர்களும் தாய் பற்றி இங்கே வாதிட்டார்கள். மற்றபடி அண்ணா திரு ஜானகிராமன் அவரும் தாய்தான் சிறந்தவர் என்று தன்னுடைய கருத்தை இங்கே ஆழமாக எடுத்துரைத்தார்கள். தாரமே என்ற அணியில் அருமை தம்பி மகேஷ் நகைச்சுவை உணர்வுடனும் ஒரு சில பாடலுடனும் பாடி காண்பித்தார்கள். மற்றும் திரு சுப்ராயன் அவர்கள் இங்கு தாரம் பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். அண்ணா நாராயணமூர்த்தி அவர்களும் இங்கே சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கூறியிருந்தார்கள். மாமா கலைமணி மாமா அவர்கள், இன்று பிறந்தநாள் காணும் ரவிச்சந்திரன் தலைமை ஆசிரியர் அவர்கள், எங்கள் பாசக்கார மாமா ராஜசேகர் அவர்கள் தங்களது கருத்துக்களை அழகாக வாதிட்டார்கள். மற்றபடி வசந்தி செழியன் திறம்பட ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அவரும் இங்கே எடுத்துரைத்தார்கள். வாலாஜா சிவராமன் ஐயா அவர்கள் நச்சென்று 4 வார்த்தை கூறினாலும் நயம்பட கூறினார்கள்.
அடுத்து முதல்வருக்கு சொல்ல தேவையில்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பார்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்று சொல்வார்கள். அதுபோல் அமைந்திருந்தது இவருடைய வார்த்தை ஜாலங்கள் என்றே சொல்லலாம். இங்கே தாய்தான் சிறந்தவள். அதாவது ஒரு ஆணுக்கு சொந்தம் முக்கியமான சொந்தம் தாய் தாங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமான கருத்தை நம்ம தாமரைக்கண்ணன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதாவது எப்படின்னாக்கா, தாயோட சாப்பாடு சுட சுட இருக்கும் அப்படின்னு போட்டார். சுட சுட வருதுன்னா அது தாயோட சமையல். சுட வச்சு போடுறதா இருந்தால் அது தாரத்தோட சமையல் அப்படின்னு தன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் இங்கே சொல்லிட்டு புலம்பிட்டு போனார் மாமா அவர்கள். என்ன பண்ணுறது மாமா, நமக்கு வாய்ச்சது அப்படி அப்படின்னு ஒரு கருத்தோட அவருக்கு நம்ம ஆறுதல் தான் செய்ய முடியும். அம்மாவோட சாப்பாடு வாசனை வரும், வாசனை வருதா பாரு அப்படின்றது தாரத்தோட சாப்பாடு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் நல்லா வக்கனையாக நல்லா சாப்பிட்டு தாங்கிறாரு. இப்போ 90 கிலோ ஆகிட்டார். அது வேற. அது 90 கிலோ ஆனாலும் இன்னும் அவர் கோட்டீஸ்வரருடைய சமையலை அவர் குறை சொல்கிறார். அப்புறம் சில பாடல்கள்லாம் பாடினார். என் தாயினும் கோயிலை மறந்துட்ட பாவியடி கிளியன்னு ஒரு பாட்டை பாடினார். அதே போல் மனைவிக்கு எதனா பாட்டு இருக்குதா அப்படின்னு அவர் சாடுறாரு. தாய் தாங்க, மனைவி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி கதையும் இங்கே ஒரு நகைச்சுவையாக கூறினார். அது என்னன்னாக்கா, ஒருத்தன் ஓவர் ஸ்பீடு போகிறான். ஒருத்தன் வண்டியில் ஓவர் ஸ்பீடு போனோடனே போலீஸ் மடக்கிட்டு ஓவர் ஸ்பீடு போனேன் அப்படின்னு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாராம், நீ போனது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் என் மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனேன். நான் போய் மனைவி அழைச்சிட்டு வர்றதுன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ வேகமாக போவேனா அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜி என்ன பண்ணிட்டாராம், அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாராம். எப்படி மனைவி போய் எப்படி ஒரு வேகமாக அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜட்ஜு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அவருடைய சிறந்த கருத்துக்கள் தாய் தான் சிறந்தவள், தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பொன்னான புதனின் நடுவர் திரு ராஜாராமன் அவர்கள் தாய் பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அவர் ரஜினி பாட்டெலாம் சொன்னார். உன் மகன் என்றால் உன் தாயை மதித்தால்தான் மதிப்பு அப்படின்னு சொல்கிறார். மகன் என்றால் உன் தாயை மதித்தால்தான் மதிப்பு, தாயை சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தாய் தன்னை சுமந்தவள், ஆனால் தாரம் தன்னை சுமக்க வைப்பவள் அப்படின்னு இங்கே பெண்மையை சாடுகிறார். அதுக்கப்புறம் தாரத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. தாரத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், ஆனால் தாய்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது. அப்படியே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் தாய் சாப்பிடாம தான் காத்துட்ருப்பாப்புல. ஏன்டா சாப்பிடல, போய் முதல்ல உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தன்னுடைய மகனை அறிவாளின்னு நினைக்கிறவோ, ஆனால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறவோ மனைவி அப்படின்னு இங்கே தன்னுடைய கருத்தை அழகாக பதிவிட்டிருக்கார். அடுத்ததாக அருமை அண்ணா திரு ஜானகிராமன் அவர்கள் இங்கே ஆணித்தரமான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார்கள். தாயைப்போல் நம்மை யாரும் நேசித்து விட முடியாது, தாய் இல்லாமல் நாம் இல்லை, வேர் கண்ணுக்கு தெரியாது என்றாலும் அதுதான் ஆதாரம், தாயும் தற்போது இல்லை என்றாலும் தாய் தான் நமக்கு ஆதாரம் என்ற ஒரு சிறப்பானது ஒரு கருத்தை இங்கே தெரிவித்திருக்கிறார். பட்டிமன்றம் பகுதி 2 தொடரும்.